क्वेश्चन எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்றத பார்க்கலாம். 20% பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்களாம். நீங்க எப்படின்னு தெரியல. क्वेश्चन பார்த்தறலாம். மைக்கும் ஸ்டீவும் பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ். மைக் எப்பவுமே வழக்கமா கார்ல தான் ஆபீஸ் போவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சரி பைக்ல போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போறாரு. மைக் ஆபீஸ்க்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட கார்ல யாரோ கோட போட்டு விட்டுருக்காங்க. மைக்கோட வீட்ல அவங்க ஒய்ஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு, 3 பேத்தையுமே கோவமா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. மைக்கோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, யோ மாமா, நீ ஆபீஸ் போனதுமே நானும் கிளம்பி ஷாப்பிங் போயிட்டேன். எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது. சொன்ன கார்ல போகல, ஆட்டோல போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. மைக்கோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நான் காலையில இருந்து வீட்லயே உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எக்ஸாமுக்காக. நான் வெளியிலே போகல, உங்க காரை பார்க்க கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா பையன்ட்ட விசாரிக்கிறாங்க. பையன் என்ன சொல்றானா, அப்பா நீங்க கிளம்புறதுமே நான் ஸ்டீவ் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பையன் கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உங்க கார் பக்கம் நான் போகவே இல்ல அப்படின்னு சொல்றான். இதனால மைக் ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ஸ்கிராட்ச் போட்டுருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்காரு. இப்போ உங்களோட டர்ன். இந்த 3 பேர்ல யாரு பொய் சொல்றாங்க, யார் அந்த கார்ல உண்மையிலே கோட போட்டது அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்படி ஒருவேளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அவங்க யாரு, என்ன ரீசன்காக நீங்க அவங்கள சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களோட ஜீனியஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன்.